கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இன்னைக்கு வந்து மருந்து குழம்பு வைக்க போகிறோங்க. நம்ம கோல்டு ஆயிடுச்சுன்னா, சளி இரும்பெல்லாம் இருந்தால், உடம்புலாம் டைனஸ் இருந்தால், இதெல்லாம் நம்ம குக் பண்ணி நம்ம போட்டோம்னா உடம்புக்கு நல்லதுங்க. இதில் வந்து நம்ம தனியா எடுத்திருக்கோம், வெந்தயம் எடுத்திருக்கோம், கடுகு எடுத்திருக்கோம், ஜீரகம் எடுத்திருக்கோம், சோம்பு எடுத்திருக்கோம், சுக்கு எடுத்திருக்கோம், பூண்டு ஒரு 5 பல்லு எடுத்திருக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம வறுக்கணுங்க. இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு போட போகிறோம். அப்புறம் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்தை பொடியாக, குழம்பு வந்து தேவையான குழம்பு கொஞ்சமாக புளி போட்டு கரைச்சி எடுத்துருக்கேங்க. அப்புறம் மஞ்சள்தூள், உப்புலாம் சேர்க்கணும், மிளகாத்தூளும் சேர்க்கணுங்க. இப்போ நம்ம கடாய் வச்சுருக்கோம். கடாயில் அந்த மசாலாலாம் எல்லாமே வறுக்கணுங்க. இது வந்து நமக்கு சூடு ஏறுற வரைக்கும் வரப்படணுங்க. இப்போ நம்ம இந்த புளி கரைச்சல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு தேவையான மஞ்சள்தூள் போடணுங்க, 1/2 டீஸ்பூன், கல் உப்பு, இப்போ மிளகாத்தூளுங்க. நம்ம அதை அரைக்கிறோம், அதுலேயும் காரம் இருக்கும். இந்த குழம்புக்கு ஏற்ற ஒரு 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் கரெக்டாக இருக்குங்க. புளிக்கு ஏற்ற தண்ணி நம்ம 4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம கலக்கணுங்க. இப்போ இந்த மசாலாலாம் வரப்படுதுங்க. இதை நம்ம வறுத்து எடுத்துக்கின்னு இதை அரைச்சி வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கோங்க, அதுவும் கூட நம்ம ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்குங்க. ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றி அது கொஞ்சம் ஒரு முருன்னு வறுக்கணுங்க. அது கூட நம்ம வெங்காயம் போடணுங்க. வெங்காயம் போட்டு அப்படி அதுவும் லைட்டாக வதங்குறோங்க. அதுவும் வதங்கி கலர் மாறிடுச்சுன்னா நம்ம இதை ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ இது வறுத்துட்டோங்க, கண்ணாடி பதம் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை இறக்கிட்டு நம்ம குழம்பு தாளிக்கணுங்க. இது சூடு ஆறட்டும். இதில் நம்ம மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, தக்காளி எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோங்க. தேவையான காரம் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம மிளகெல்லாம் போட்டு வறுத்துருக்கிறதுனால அதுலேயும் காரம் இருக்கும். அதனால தேவையான காரம் மட்டும் நம்ம குழம்புல கரைச்சா போதுங்க. நம்ம இதை வறுத்து வச்சுக்கோங்க. சூடு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். அந்த புளிக்கு அதுவும் நம்ம பயிர் வலியெல்லாம் வராது, அதுவும் நல்லது தாங்க. இப்போ அது எண்ணெய் காஞ்சோடனே நம்ம எல்லாமே தாளிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம், இப்போ வெங்காயம் எல்லாம் தாளிக்கிறோங்க. கொஞ்ச நேரம் வதங்கணும். வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு அது கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பாருங்க கோல்டன் கலரில் மாறுது. இதில் இன்னும் கொஞ்ச நேரம் கோல்டன் கலரில் மாறிடுச்சுன்னா நம்ம குழம்பு எடுத்து ஊற்றணுங்க. பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்பு ஊற்ற போகிறோங்க. டிஷ்ஷாக வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த குழம்பு ஊற்றிக்கோங்க. இது வந்து நமக்கு கொதிச்சு இந்த மிளகாத்தூள் வாசனை இதெல்லாமே போகணுங்க. மிளகாத்தூள் வாசனை ஆகி இந்த குழம்பு கொஞ்சம் திக்னஸ் ஆகும். தண்ணியாக இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நமக்கு திக்னஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சது அதில் போடணுங்க. இறக்குறப்போ அது வரைக்கும் இந்த குழம்பு நல்லா கொதிச்சு அந்த மிளகாத்தூள் வாசனை, புளி வாசனை இதெல்லாமே போகணுங்க. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. இந்த குழம்பு நீங்கள் இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலலாம் பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து நெய் போட்டு சாப்பிட சொல்லுங்கள், அவ்வளோ நல்லது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெய் போட்டுக்குன்னா கூட. இந்த பவுட்ரு அரைச்சிருக்கோங்க, நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க.
குழம்புக்கு சாதம் ரெடி ஆகுதுங்க. இப்போ குழம்பு கொதிக்குதுங்க. இதை இன்னும் கொஞ்சம் சுண்டணும். இந்த பக்கம் நம்ம ஒயிட் ரைஸ்க்கு ரசம் வச்சிருக்கோம். இன்னைக்கு டிஷ்ஷு ரசம் சாதம், மருந்து குழம்பு சாதம், தொட்டுக்க அப்பளம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க, சுண்டிடுச்சு. நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அது தண்ணி ஊற்றி மசாலா அரைச்சிருக்கோம். இப்போ இதில் ஊற்றி கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விடணுங்க. மசாலா ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மசாலா அதை அரைச்சி ஊற்றிட்டோங்க, மிளகெல்லாம். இப்போ இது நல்லா கொதிச்சு கொஞ்ச நேரம், ஒரு கால் ஹவர் கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. குழம்பு எப்படி இருக்கு பாருங்க. இது நமக்கு இன்னும் லைட்டாக சுண்டிடுச்சுன்னா, அப்படியே அந்த எண்ணெய் பதம் கொஞ்சம் மேலுக்கு வந்துருச்சுன்னா குழம்பு ரெடிங்க. இது கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். குழம்பு ரெடிங்க. இப்போ நம்ம அதை தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வறுக்க போகிறோம். மருந்து குழம்பு ரெடி. அப்பளம் வறுக்கிறதுக்கு எடுத்துருக்கோங்க. போட்டி அப்பளம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் சூடு ஏறுறதுக்கு. குழம்புக்கு பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சுங்க. இவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ரெட் டிஷ்ஷாக கருப்பாக அந்த மிளகு குழம்பு மாதிரி மிளகெல்லாம் நம்ம சேர்த்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, நல்லா வாசனையாக மணமாக இருக்குங்க. சாப்பிட்டிங்கன்னா நல்லா ருசியாக இருக்குங்க. சரிங்க, இப்போ நம்ம சாப்பிடணும். வாங்க பார்க்கலாம். நம்ம அப்பளம் வறுக்கிறோங்க. இது நல்லா புரிஞ்சு எப்படி வருதுங்க பாருங்க. சூப்பராக இருக்கும். அப்பளம் வறுத்து எடுத்துட்டோங்க. குழம்பு ரெடிங்க. மருந்து குழம்பு ரெடி. தொட்டுக்க அப்பளம். நீங்கள் நம்ம தொட்டுக்க அப்பளம் கூட்டு எது ஒன்றாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதெல்லாம் உடம்பு சரியாதவங்க சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இது பார்த்தீங்களா, குழம்பு மிளகெல்லாம் போட்டு, பூண்டெல்லாம் போட்டு, தனியா இதெல்லாம் போட்டு குழம்பு எவ்வளோ வாசனையாக நல்லா இருக்கு பாருங்க. நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம சாதம் கலந்துட்டோம். இருக்கும் நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. புளிப்பு, காரம், தனியா, மிளகு அந்த வாசனையோட குழம்பு நல்லா வாசனையாக நறுமணமாக இருக்குங்க. அப்படியே வாயில் வச்சுன்னா எச்செல்லாம் ஊற்றுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். பாய்.